வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நண்பர்களே, இன்றைய சமையல் வீடியோவை பார்ப்போம். இன்று கத்தரிக்காய், உருளைக்கிழங்கு, கேரட் போட்ட புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதற்கு தேவையான அளவு கடுகு, வெந்தயம், சீரகத்தை சேர்த்துக்கொள்வோம். கடுகு நன்றாக பொரிந்து விட்டது. இதை வெங்காயம், மிளகாய் சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, சிறிதளவு கருவேப்பிலை சேர்த்துக்கொள்வோம். வெங்காயம் நன்றாக வதங்கிவிட்டது. நாம் நறுக்கி வைத்துள்ள தக்காளியை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, தக்காளி நன்றாக வதங்கிவிட்டது. பிறகு நாம் அரைத்து வைத்துள்ள மசாலாவை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, மசாலா நன்றாக கொதித்து விட்டது. பிறகு நாம் எடுத்து வைத்துள்ள மஞ்சள் பொடி, வத்தல் பொடியை சேர்த்துக்கொள்வோம் காரத்துக்கு ஏற்ப. பிறகு இதில் நாம் நறுக்கி வைத்துள்ள காய்கறியையும் சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, காய்கறிகள் ஒரு 50% நன்றாக வெந்துவிட்டது. பிறகு நாம் கரைத்து வைத்துள்ள புளி கரைசலை சேர்த்துக்கொள்வோம். வாங்க நண்பர்களே, உப்பு காரம் செக் பண்ணிக்கொள்வோம். சிறிதளவு உப்பு குறைவாக இருந்தது. சிறிதளவு உப்பை சேர்த்துக்கொள்வோம். இன்னும் 5 நிமிடங்களில் சுவையான புளிக்குழம்பு ரெடி. வாங்க நண்பர்களே, நமக்கு சுவையான புளிக்குழம்பு ரெடியாகிவிட்டது. எவ்வளவு அழகாக எண்ணெய் பிரிந்து வந்துள்ளது. ஓகே.